அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 13 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பெரும்பாலும் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. கிராஸ் வெரிஃபை பண்ணது ரொம்ப நல்லது. செபி ஸ்டாட்டிஸ்ட்டை கண்டிப்பாக அட்வைஸ் கேளுங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நானும் உங்களுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. இது வழக்கமாக டிஸ்கிளைமர் முடிஞ்சது. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது கல்யாணி 4G லிமிடெட் 735 ரூபா கரண்ட் பேஸு, 1,41 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 303% வந்திருக்கு. ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. காஸ்மா ஃபர்ஸ்ட் லிமிடெட் 1062 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 43 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 39% வந்திருக்கு. இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஜூப்லண்ட் ஃபுட்வொர்க் லிமிடெட் 640 ரூபா கரண்ட் பேஸு, 94 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 62% வந்திருக்கு. சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. சுக்ரா ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் 18 ரூபா கரண்ட் பேஸு, 1 கோடியே 3 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 70%, நெட் ப்ராஃபிட் 110% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஈரோடியில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. பட் குவார்டர் ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். கேம்பஸ் ஆக்டிவேர் லிமிடெட் 261 ரூபா கரண்ட் பேஸு, 22 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 1% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 13% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1024, 16 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 29%, நெட் ப்ராஃபிட் 126% வந்திருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் BPCL 322 ரூபா கரண்ட் பேஸு, 6839 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் எந்த மாற்றமும் இல்லை. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 134% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஆப்ரேட்டிங் மார்ஜின், அதர் இன்கம் ரெண்டுமே வந்திருக்கு. விசால் மெகா மார்ட் லிமிடெட் 144 ரூபா கரண்ட் பேஸு, 206 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 21%, நெட் ப்ராஃபிட் 37% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அவந்தி ஃபீட்ஸ் லிமிடெட் 680 ரூபா கரண்ட் பேஸு, 186 கோடி ப்ராஃபிட். சேல்ஸில் 7%, நெட் ப்ராஃபிட் 35% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு இதுவும் நல்ல ரிசல்ட் தான். காவேரி சீட்ஸ் கம்பெனி லிமிடெட் 1134 ரூபா கரண்ட் பேஸு, 327 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராஷ்ட்ரி பாலிபேக் லிமிடெட் 23 ரூபா கரண்ட் பேஸு, 4 கோடியே 8 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 120% வந்திருக்கு. ஸோ ஒரு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. சம்மர்தன மதர்சன் இன்டராக்ஷன் லிமிடெட் 93 ரூபா கரண்ட் பேஸு, 606 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 5% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 43% டவுனாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின், அதர் இன்கம் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து பாதியாக பண்ணியிருக்காங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. முஞ்சால் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 75 ரூபா கரண்ட் பேஸு, 19 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 4% டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் 84% வந்திருக்கு. காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அதர் இன்கம்லேயே 24 கோடி வந்திருக்கு. ஸோ அதனால தான் நெட் ப்ராஃபிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி சேல்ஸ் எல்லாமே டவுனாக இருக்குது. சூரிய ரோஷன் லிமிடெட் 301 ரூபா கரண்ட் பேஸு, 33 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 64% டவுனாக இருக்குது. ஓவரால் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். முத்தூட் ஃபைனான்ஸ் லிமிடெட் 2510 ரூபா கரண்ட் பேஸு, 1974 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 44%, நெட் ப்ராஃபிட் 65% வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இது. சுயோக் டெலிகாம்ஸ் லிமிடெட் டெலிமேட்டிக்ஸ் லிமிடெட் 846 ரூபா கரண்ட் பேஸு, 17 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 1% வந்திருக்கு. ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். டிவிடெண்டாக ₹1.50 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4%. ரெக்கார்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட்டு. சிக்னா வந்து டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் லிமிடெட் 108 ரூபா கரண்ட் பேஸு, 45 கோடியே 90 லட்சம், கிட்டத்தட்ட 46 கோடி ப்ராஃபிட். பெரிய ப்ராஃபிட் தான். பட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 14% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டும் டவுனாக இருக்குது ஈரோடு கம்பேர் பண்ணும்போது. ₹1 டிவிடெண்ட் தராங்க. வழக்கம் போல் வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ ₹1 டிவிடெண்டுங்கும் போது ஒரு 4% வரும். பட் இப்போதைக்கு ₹1 கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட வருது. ரெக்கார்ட் வந்து 20 ஆகஸ்ட்டு. இதோட பேமெண்ட் வந்து 29 ஆகஸ்ட்டுக்குள்ளேயே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வந்துடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். மோஸ்ட்லி ஒரு வாரம் 10 நாள், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கூட ஆகலாம். அது ஸ்டாக்கை பொறுத்த இருக்குது. அகர் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 168 ரூபா கரண்ட் பேஸு, 1 கோடியே 82 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 5% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 12% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. நம்ம நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது 60 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4% கிட்ட வருது. ரெக்கார்ட் டேக்ஸ் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட்.
கொலா பிளாட்ஃபார்ம் லிமிடெட் 66 ரூபா கரண்ட் ப்ரைஸு. பெனி ஸ்டாக் ரேஞ்சு தான் டிவிடெண்டும் தராங்க, ஒரே ஒரு பைசா டிவிடெண்டாக தராங்க. ஸோ பேருக்கான டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் வந்து 20 ஆகஸ்ட். செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். ஸ்டெரினிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லிமிடெட் 2673 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 952 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 35% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% டவுனாக இருக்குது. சேல்ஸ் வந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வரல, நெட் ப்ராஃபிட் டவுனாக இருக்குது. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 61 கோடி பண்ணாங்க. ஸோ அதை விட ஒரு 8 கோடி 9 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 31 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 21 ஆகஸ்ட். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். காஞ்சி கற்பூரம் லிமிடெட் 446 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 2 கோடியே 19 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. நெட் ப்ராஃபிட் 61% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனு. டிவிடெண்டாக 1 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 4% கிட்ட வருது. ரெக்கார்ட் வந்து 13 செப்டம்பர். செக்டர் வந்து கமோடிட்டி கெமிக்கல். சில்பா மெடிக்கேர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 906. 16 கோடியே 90 லட்சம், கிட்டத்தட்ட 46 கோடியே 90 லட்சம், 47 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10%, நெட் ப்ராஃபிட் 234% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. போனஸ் 1:1 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. அதேமாதிரி அதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர் 2025. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். ஸோ ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு கம்பெனி தான், GRM ஓவர்சீஸ் லிமிடெட் 369 ரூபா கரண்ட் ப்ரைஸ். ஆகஸ்ட் 20 போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் கொடுத்து 3 போனஸ் சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. GRM ஓவர்சீஸ். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் 319 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 14 கோடியே 98 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்துருக்கு. கொடுத்தது மத்திய பிரதேஷ் ஊர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 319 ரூபா. இவங்களுக்கு 49 கோடிக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. கொடுத்தது மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 664. 77 கோடியே 42 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 326. 90 கோடியே 64 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சதர்ன் ரயில்வே. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 382 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 47 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மகாராஷ்டிரா பேஸ்டு கம்பெனி சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. ஸோ இன்றைக்கி நிறைய ஆர்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி மகாராஷ்டிராவில் எதுவும் மீட்டிங் போட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. மொத்தமாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க எல்லா கம்பெனிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் 872 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 1037 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓஸ்வால் பம்ப்ஸ் லிமிடெட் 805 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்களுக்கு 242 கோடிக்கான ஆர்டர். இதுவும் மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. B2B சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 33. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் 8 கோடியே 65 லட்சம் இந்தியன் மதிப்புக்கு. இது கொடுத்தது அன்டெலோப்பே வேலி கேன்சர் சென்டர். இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆகாஷ் எக்ஸ்ப்ளோரேஷன் சர்வீசஸ் லிமிடெட் 10 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 50 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் லிமிடெட் 52 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 135 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. சீஃப் இன்ஜினியர் மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மகாராஷ்டிராலேருந்து கிடச்ச ஆர்டர் தான். எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் 611 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்களோட மெட்டீரியல் சப்சிடி தான் ஒரு கம்பெனி. அது பேர் வந்து ஆண்டனி லாரா என்விரோ சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 3800 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஆந்திரா பிரதேஷ் த நியூ ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் ஆந்திரா பிரதேஷ் கவர்மெண்ட் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 3200 கோடிக்கான ஆர்டர். நல்ல ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி தான் தெரியுது. அடுத்த நியூஸ் முடிஞ்சதே வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். சில நண்பர்களோட கமெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்கிறேன். நண்பர்களோட நேற்று நம்ம சுஜானோட ரிசல்ட்டை பார்த்துருப்போம். அப்போ நான் மென்ஷன் பண்ணேன் இந்த மாதிரி நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது 6 ரூபா இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 60 ரூபா இருக்குது. ஏன்னா கம்பெனி வந்து நல்லா ஒரு டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காண்டி நண்பர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சுஜான் வந்து கடந்த 20 வருஷமாக எந்த ஒரு ரிட்டர்னுமே தரல. இந்த மாதிரி கம்பெனிலாம் மாட்டிக்கிட்டாங்க. இந்த கம்பெனி ஒரு ஒஸ்ட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் அது தப்பு சொல்லலை. நான் ஒன்றும் நேற்று ரெக்கமெண்ட்லாம் பண்ணல சுஜான் கம்பெனியை. நான் சொன்னது வந்து என்னோட கருத்து என்னென்னு சொன்னேன்னா, அது உண்மையிலே அது நான் வர வரைக்கும் நான் மார்க்கெட் வரும்போதெல்லாம் அந்த கம்பெனி லாஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமாக லாஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. பட் கடந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்திங்கன்னா 3-4 வருஷமாக நல்ல ஒரு டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனி வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவும் பெரிய ப்ராஃபிட்டுக்கு. ஸோ அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸும் 6 ரூபாலேருந்து கூடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொரோனா டைம்லாம் 2 ரூபா வரைக்கும் போச்சு. 1 ரூபா 50 பைசாலாம் போச்சுன்னு நினைக்கிறேன். இவன் பார்த்திங்கன்னா 60 ரூபா. ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ரிட்டர்னு. பட் இதுதான் ஒரு கம்பெனி என்னென்னா லாஸ்ட்டில் வந்த கம்பெனி இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணேன். நான் ஸ்டாக்கை சஜஷன்லாம் பண்ணல. மற்றபடி அந்த கம்பெனி இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இருக்குது என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ராஃபிட்லேருந்து லாஸ் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த வருஷத்துல நான் சொன்னேன். நண்பர் அதை வந்து தப்பாக நினச்சிட்டா தான் நினைக்கிறேன்.
அதனால் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கே எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. முழுக்க அந்த ஸ்டாக்கை பற்றி தகவல் தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மாலை வணக்கம் நண்பர். டாட்டா மோட்டர் வந்து 100 ஷேர் வச்சுருக்கேன். ஸோ இவங்க 100 ஷேர் ஆல்ரெடி டாட்டா மோட்டர் வச்சுருந்துருக்காங்க போல இருக்குது. அதுக்கு வந்து டிவிடெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ் 2000 ரூபா, 20,000 கிட்ட டிவிடெண்ட் வந்திருக்கு. ஸோ 20,000 டிவிடெண்ட் வரும்போது டிடிஎஸ் ஒரு 10% என்னமோ கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2000 என்னமோ கட் பிடிச்சிருக்காங்க. பட் இவங்க வருமான வரியில் அதை காட்டலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டு ஃபார்ம் 26Sன்னு ஒன்று வரும், ஏஎஸ்ன்னு ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போனீங்கன்னா டிடிஎஸ் ஃபார்ம்னு ஒரு 26Xன்னு ஒன்று இருக்கும், ஏஎஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதிலேயே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே காட்டும். நீங்கள் யார்ட்டெல்லாம் டிவிடெண்ட் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த மாதிரி ஐட்டங்க, அந்த மாதிரி டீட்டெயிலாம் நம்ம ஐடி ஃபைல் பண்ணும்போது நம்ம ஃபார்ம் 26 டிடிஎஸ் ஃபார்மில் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அதே கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி அதில் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக உங்கள் ஐடியில் காட்டியே ஆகணும். ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுற எல்லா டீலிங்குமே கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும், அது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ நண்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 20,000 டிவிடெண்ட் வந்திருக்கு, அதை நான் மென்ஷன் பண்ணுங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தெரியுது. ஸோ சப்போஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணனா முடிஞ்சால் உங்கள் ஆடிட்டரை திரும்ப பார்த்து அதை மென்ஷன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ணுறது நல்லது. 20,000ங்கிறது கொஞ்சம் சின்ன அமௌண்ட் தான், இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ணுறது நல்லது. மோஸ்ட்லி இந்த டிடிஎஸ் ஃபார்மில் என்னென்ன டிடிஎஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை அப்படியே கட்டுறது ரொம்ப நல்லது. நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சூழ்நிலாம் வராது. ஏன்னா அது உங்கள் இன்கம் ஸ்லாபை பொறுத்து தான் இருக்குது. 20,000க்குலாம் நீங்கள் பெருசாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வராது. டிவிடெண்ட் இன்கம் வந்து அதர் இன்கமில் தான் வரும். ஸோ அதனால் அதுக்கு பெருசாக உங்களுக்கு டேக்ஸ்லாம் வராது, ஸ்லாப் கீழே தான் வரும். பட் என்னென்னா அது மென்ஷன் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி எனக்கு டிடிஎஸ்லேருந்து இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, டிவிடெண்டில் இவ்வளோ பணம் கிடச்சிருக்குன்னு. ஸோ நான் கூட இப்போ தான் ரீசெண்டாக ஃபைல் பண்ணிட்டு வந்தேன் ஆடிட்டரை. ஸோ எனக்கு சின்னதான ஒரு டேக்ஸ் வந்துச்சு, மற்றபடி பெரிய டேக்ஸ்லாம் வரல. ஸோ அதனால் இந்த மாதிரி இதில் இன்கம் டேக்ஸ்லாம் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா தெளிவாக காட்டுறது ரொம்ப நல்லது. டேக்ஸ் வந்தால் டேக்ஸ் பே பண்ணுங்க, அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் சேஃபாக இருக்க முடியும். ஸோ இதை ஒரு சின்ன கருத்தாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இங்கே ஷேர் மார்க்கெட்டில் இப்போ பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும், இது போக நீங்கள் பேன் கார்டு அட்டாச் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இன்கம் டேக்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் போயிடும். ஸோ நீங்கள் அதில் எதுவுமே மறைக்க முடியாது. ஸோ ஃபார்ம் டிடிஎஸ் 26ASல என்னென்ன வந்திருக்கோ அதை கம்பல்சரியாக நீங்கள் காட்டுங்க, அதான் பெஸ்ட்டு. முடிஞ்சால் உங்கள் ஆடிட்டரை திரும்ப போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருவர் கேட்டிருந்தாரு, இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி தான். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ப்ரொமோட்டருக்கு மட்டும் ப்ரொமோட்டர், டிஏஎஸ், பப்ளிக் ஹோல்டிங் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ப்ரொமோட்டருக்கும் அந்த டிவிடெண்ட் போகுமா? அப்படி போனால் பெரும்பாலான பணம் வந்து ப்ரொமோட்டருக்கு தான் திரும்ப போகுது. ஏன்னா அவங்க தான் 60% 70% ஹோல்டிங் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது வேறு ஒரு நண்பரோட வீடியோ. அந்த வீடியோவில் இதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார். இதே மாதிரி ஒரு கம்பெனி டிவிடெண்ட் தரந்தாங்க, நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் பெரும்பாலும் திரும்ப அந்த கம்பெனிக்கே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த மென்ஷன் பண்ணதோட அர்த்தம் வந்து தப்பாக தான் புரிஞ்சுக்கிடப்படும். அவர் என்ன அர்த்தத்தில் புரிஞ்சு சொன்னாரா புரியாமல் சொன்னாரான்னு தெரில. பட் அதோட அர்த்தம் அப்படி தான், கம்பெனிக்கே திரும்ப போவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர் புரிதலோட சொன்னாரா புரிதல் இல்லாமல் சொன்னாரா எனக்கு தெரியாது. பட் அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டுங்கிற மாதிரி நிறைய கிளாஸஸ்லாம் நடத்துகிறாரு, ஷேர் மார்க்கெட் கிளாஸஸ்லாம். பட் இந்த விஷயத்தில் எப்படி அவர் தவறாக சொன்னாருன்னு எனக்கு புரியல. நண்பரும் அந்த வீடியோவை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக டிசிஎஸ் தான் மேற்கோள் காட்டியிருப்பார். டிடிஎஸ் வந்து கடந்த 2018 2 வருஷம் முன்னாடி 2013 என்னமோ 100% டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க, டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டாக அப்படியே டிவிடெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பெரும்பாலான ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 60% 70% வச்சுருக்காங்க டிடிஎஸில். ஸோ பெரும்பாலும் அந்த பணம் திரும்ப கம்பெனிக்கே போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி டிவிடெண்டுன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி போனஸை எதுன்னு அனௌன்ஸ் பண்ணாலுமே எல்லாத்துக்குமே ப்ரொமோட்டரு, டிவிடெண்டு, டிஏசி, எஃப்ஐஎஸ், பப்ளிக் ஷேர் ஹோல்டர் எல்லாத்துக்குமே வரும். இங்கே நீங்கள் வந்து ப்ரொமோட்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பெனி கிடையாது, அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக கூட இருக்கலாம், இல்லை வேற ஒரு கம்பெனியாக இருக்கலாம். பட் அது வந்து நம்ம இந்த கம்பெனி டிசிஎஸ் கிடையாது. டிசிஎஸோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா சன்னு. ஸோ நம்ம கொடுக்குற டிவிடெண்ட் எல்லாமே டாடா சன்னுக்கு தான் போவோம். டாடா சன்னு அந்த பணத்தை எடுத்து வேறு எங்கேயாவது யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, அந்த வேறு ஏதாவது ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பெரும்பாலும் டாடா குரூப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து டாடா சன்னாக தான் இருப்பாங்க. அது ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லா பணமே அங்கே தான் போவோம், இவங்க கொடுக்குற டிவிடெண்ட் எல்லாமே அவங்களுக்கு தான் போவோம். இதுவே நீங்கள் ரிலையன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, அனிதா அம்பானி, ஆனந்த் அம்பானி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் வந்து ப்ரொமோட்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சேலரிலாம் ரொம்ப கம்மியாக தான் வரும், கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 30 கோடி இப்படி தான் சேலரி இருக்கும் மேபி ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு டிவிடெண்ட் மட்டுமே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடின்னு வரும். ஏன்னா பெரும்பாலான ஷேர் ஃபுல்லாக அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ பெரும்பாலும் இந்த டிவிடெண்டு போனஸ் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்காக இல்லை, அவங்களே டிவிடெண்ட் போடுறது தான். ஸோ அது ப்ரொமோட்டருக்கு பணம் தேவைன்னா அவங்க டிவிடெண்டாக போட்டு பப்ளிக் அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இது வந்து கம்பெனிக்கு போகாது, ப்ரொமோட்டருக்கு தான் போவோம். கம்பெனி வேறு, ப்ரொமோட்டர் வேறு, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிட்டுனா
அதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஷேர் ஹோல்டரு, அதே மாதிரி தான் அவங்க ஒரு ஷேர் ஹோல்டரு, ப்ரொமோட்டரும் ஒரு ஷேர் ஹோல்டர் தான். பட் அவங்க வந்து 50% மேலே வச்சுருக்காங்க. நம்ம வந்து 1%, 2% இல்லை 0.01%, ரொம்ப குறைவான சொற்பமான ஷேர் வச்சுருக்கோம். அவங்க அதிகமான ஷேர் வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாருமே ஷேர் ஹோல்டர் தான். எல்லாருக்குமே டிவிடெண்டு போனஸ் எல்லாமே போவோம். அது கம்பெனிலாம் திரும்ப போகாது. கம்பெனிலேருந்து அந்த பணம் வெளியே போயிடும். அது வந்து ப்ரொமோட்டருக்கு தான் போகும். ப்ரொமோட்டர் அந்த பணத்தை என்னென்னா யூஸ் பண்ணலாம். அவங்க பர்சனல் யூஸ்க்கும் பண்ணலாம். இல்லை அது ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனி வேறு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டிவிடெண்டு போனஸ் எல்லாத்துக்குமே வரும். நான் கொஞ்சம் பேசும்போது இப்படி தான் கொஞ்சம் அதிகமாக பேசிடுறேன். அது என்னோடய வழக்கமாகிடுது. நான் எழுதி வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பேச மாட்டேன். அது ஒரு தவறு. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக பேசிடுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ அந்த நண்பர் சொன்ன கருத்து வந்து கொஞ்சம் லாஜிக்கலி தப்பு தான். இவ்வளோத்துக்கும் அவர் பெரிய கிளாஸ்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள். ஸோ அந்த நபரை இப்படி தப்பாக சொல்லிடுறாருன்னு எனக்கு புரியல. புரிஞ்சு சொன்னாரா புரியாமல் சொல்லணுங்கிறது எனக்கு தெரியல. அது அவருக்கு தான் தெரியும். பட் வந்து டிவிடெண்ட் வந்து ப்ரொமோட்டர்னால் கம்பெனிக்கு ரிட்டர்ன் போகாது, ப்ரொமோட்டருக்கு தான் போகும். ப்ரொமோட்டர் வந்து கம்பெனி வேறு, ப்ரொமோட்டர் வேறு. அவங்க வந்து கம்பெனியை நடத்துகிறவங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது சிம்பிளாக சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக சொல்லிட்டேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.